பல நூற்றாண்டு காலமா இந்திய மருத்துவத்துல முதன்மை மூலிகையா இருக்கிற அஸ்வகாந்தா இப்போ ஒரு விவாத பொருள் ஆகியிருக்கு. அஸ்வகாந்தா அப்படிங்கிற பேரில் விற்கப்படுற எல்லா பொருளும் பாதுகாப்பானது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்திய உணவு பாதுகாப்பு ஆணையம் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க. ஏன் இப்படி ஒரு எச்சரிக்கை? அஸ்வகாந்தா மூலிகையிலேருந்து விஷமா மாறிடுச்சா என்ன அப்படிங்கறதெல்லாம் விரிவா நான் சொல்றேன். நான் ஸ்ருதி பாலசுப்ரமணியன், டிஎன்சி தமிழ் செய்தியாளர். இந்தியாவுடைய உணவு பாதுகாப்பு அமைப்பான FSSAI இந்த அஸ்வகாந்தா செடியுடைய இலைகளை உணவாகவோ மருந்தாகவோ சாராகவோ இல்லை எந்த விதமாகவும் சேர்த்துக்க கூடாது, அதை யாருமே எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடையை விதிச்சிருக்காங்க. ஆனா அந்த அஸ்வகாந்தா வேர்களுக்கு எந்த தடையுமே இல்லை. இந்த இலைகளுக்கு மட்டும் ஏன் இந்த தடை அப்படின்னு பார்த்தோம்னா, அது அந்த இலைகள்ல இருக்கிற வெத்தாஃபெரின் A அப்படிங்கிற இந்த வேதிப்பொருள் தான் ஒரு முக்கிய காரணமா இருக்கு. ஆயுஷ் அமைச்சகம், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் என்ன சொல்றாங்கன்னா, இந்திய பாரம்பரிய மருத்துவ முறைப்படி அஸ்வகாந்தாவுடைய வேர்கள் தான் மருந்தாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. இலைகளை உட்கொள்வது குறித்து போதிய பாதுகாப்பு தரவுகள், அதாவது சேஃப்டி டேட்டா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே சமயம் சில ஆய்வுகளின்படி, குறிப்பா டென்மார்க் போன்ற சில ஐரோப்பிய நாடுகள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அஸ்வகாந்தா கல்லீரல் மற்றும் ஹார்மோன்களை பாதிக்கலாம் அப்படிங்கிற அச்சத்தை தெரிவிச்சிருக்காங்க. அதே சமயம் செரிமான கோளாறு மற்றும் நரம்பு மண்டல பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு எச்சரிக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த அச்சங்கள் பெரும்பாலும் இலைகளை அடிப்படையா கொண்டவை அப்படின்னும் வேர்களுக்கு பொருந்தாதுன்னு இந்திய நிபுணர் குழு விளக்கமும் கொடுத்திருக்காங்க. உலக சுகாதார நிறுவனம், அதாவது WHO உடைய ஆய்வுகள்ல இந்த அஸ்வகாந்தா வேர்களின் மருத்துவ குணங்கள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் போதுமான தரவுகள் இல்லை அப்படிங்கறதுனால கர்ப்பிணி பெண்களும் பாலூட்டும் தாய்மார்களும் இதை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முன்னெச்சரிக்கையை விடுத்திருக்காங்க. மத்திய அரசுடைய நிபுணர் குழு ஆய்வு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அஸ்வகாந்தா வேர்களை சாப்பிட்றதுனால யாருக்குமே கல்லீரல்ல எந்த பாதிப்பும் வராது. அப்படி அவங்களுக்கு வருது அப்படின்னா அதுக்கு ரெண்டு காரணம் இருக்கும். ஒன்று, அவங்க தரம் குறைந்த ஒரு தயாரிப்பை சாப்பிட்ருப்பாங்க, இல்லாட்டி அதிகமான டோசேஜ் சாப்பிட்ருப்பாங்க, அதுதான் காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயம் இந்த வேர் தைராய்டை சீரா வச்சுக்க தான் உதவுமே வழிஞ்சு ஆரோக்கியமா இருக்கிறவங்களுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவுபடுத்தியிருக்காங்க. இயற்கையானது அப்படிங்கிறதுனால மட்டுமே ஒரு செடியோடைய எல்லா பாகமும் உணவாகிடாது அப்படிங்கிறதுக்கு இந்த அஸ்வகாந்தா இலைகள் மீதான தடையே ஒரு சிறந்த உதாரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இதுக்கப்புறமும் நீங்க ஒருவேளை அஸ்வகாந்தா பொடியோ இல்லை அது கலந்த உணவோ எடுத்துக்க போறீங்க அப்படின்னா அதை வாங்கும் போதே அதோடைய லேபிள்ல இது வேர்லேருந்து தான் தயாரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்களா அப்படிங்கிறத உறுதி செஞ்சு விழிப்புணர்வோட இருங்க. ஸ்ருதி பாலசுப்ரமணியன், டிஎன்சி தமிழ் செய்தியாளர்.